அயலி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நகை எங்க எப்படி காணாம போச்சுன்னு தெரியலையேன்னு குழப்பத்தோட இருக்காங்க அயலி. அப்ப சிவா தீபியோட போன் எடுத்துட்டு வந்துடுறாங்க. இங்க பாத்தியா தீபியோட போனுங்கிறாங்க. ஐயோ இதெல்லாம் தப்பா தெரியலையா சிவா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இல்ல இல்ல சும்மா மேற்பார்வையா நம்ம சந்தேகத்துக்காக மட்டும் செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவங்க கிட்டயே திருப்பி கொடுத்துடலாம். இது ஒன்றும் தப்பு கிடையாதுங்கிறாங்க. சரி செக் பண்ணி பாருன்னு சொல்லுவோம். அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தீபியோட லவ்வர் தானே அவன் ஃபோன் பண்ணியிருக்காங்கிறாங்க. அதிகமாக ஃபோனில் பேச வாய்ப்பு கம்மி தான், இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் பேசியிருப்பாங்கல்ல, அது என்னன்னு செக் பண்ணுங்கிறாங்க. சிவா அயலு கிட்ட கொடுக்குறாங்க. அயலு பார்த்ததும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாட்டியா சிவா நகையை பற்றி பேசியிருக்காங்க, வீட்டுக்கு வந்ததும் கூப்பிடுன்னு வேற மெசேஜ் பண்ணியிருக்காங்கிறாங்க. அப்போது நகை வேறு எங்கேயும் போகலை, தீப்தியோட லவ்வர்கிட்டையும் தீப்திக்கிட்டேயும் தான் இருக்குங்கிறாங்க. ஆமாம் எனக்கு தீப்தி மேலே அப்போவே சந்தேகமாக தான் இருந்துச்சு. நம்ம சந்தேகம் உறுதியாயிடுச்சுங்கிறாங்க அயலி. நகையை எடுத்துக்கிட்டு துபாய் போகிற பிளான் பண்ணியிருக்காங்களே அயலி, இப்போ என்ன செய்யலாங்கிறாங்க சிவா. சிவா தீப்தியோட லவ்வரை நீ குறிச்சிக்கோ, அந்த நம்பரை வச்சு தான் அவன் எங்கே போகிறான் என்ன செய்கிறான்னு நமக்கு தெரியுங்கிறாங்க அயலி. ஆமாம் அயலி, இந்த ஃபோனை நான் தீப்தி ரூமில் வச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு திரும்பி வராங்க. தீப்தியோட லவ்வரோட நம்பரை டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஜூவலர் கடையில் இருக்கிற மாதிரி தெரியுது, அப்படி தான் காட்டுதுங்கிறாங்க சிவா. அப்படியே அந்த ஜூவலரோட அட்ரஸ் உங்ககிட்ட இருக்கான்னு கேட்குறாங்க. ஓ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த கடைக்கு ஃபோன் அடித்து கேட்குறாங்க. உங்கள் கடைக்கு இப்போ 2 பேர் வந்திருக்காங்களாங்கிறாங்க. ஆமாங்க வந்திருக்காங்க, நகையை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, 1 கோடி மதிப்புள்ள நகையை கொண்டு வந்திருக்காங்க, அது அவங்க வீட்டு நகைன்னு சொன்னாங்கங்கிறாங்க. அப்படியா, அது திருட்டு நகை, அவங்க 2 பேர்த்தையும் பிடிச்சு வைங்க, நாங்கள் இப்போ வந்துடுறோங்கிறாங்க. நீங்கள் யாருங்க அப்படின்னு நகைக்கடைக்காரர் கேட்குறாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க, அவங்க கொண்டு வந்த நகை திருட்டு நகை, நீங்கள் அவங்கக்கிட்ட இவ்வளோ நேரம் பேச்சு கொடுத்துக்கிட்டே இருங்க, கூடிய சீக்கிரம் நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க நீங்கள் சீக்கிரமாக வாங்க, நான் பேச்சு கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நகைக்கடைக்காரர் அவங்க கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருக்காங்க. டிபியோட லவர் சரவணன் சொல்கிறாரு, சார் நாங்கள் தான் நகையை கொடுத்துட்டோமல்ல, அதுக்குண்டான பணத்தை கொடுங்க, நாங்கள் வாங்கிட்டு அர்ஜென்ட்டாக கிளம்பி ஆகணும், நைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, இன்னும் ஆக வேண்டிய வேலை நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா சார், பணம் வீட்டில் இருந்து தான் வரணும், அதிகமாச்சே 1 கோடி ரூபாய் பணம், அதனால நாங்கள் கடையில் அதிகமாக அவ்வளோ வச்சுக்கிறது இல்லை, வீட்டில் இருந்து அந்த பையன் இப்போ எடுத்துகிட்டு வந்துடுவான், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இன்னும் 10 நிமிஷம் வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட தீப்தியோட லவ்வரும் ஃப்ரெண்டும் இவர் சொல்கிறது உண்மைதான் நினச்சிட்டு காத்திருக்கிறாங்க. இந்த பக்கமாக சிவா அயலி ரொம்ப வேகமாக வந்துட்டு இருக்கிறாங்க. கடைக்காரரும் திரும்ப திரும்ப இப்போ வந்துடுவாங்க அப்போ வந்துடுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறத கேட்டு தீப்தியோட லவருக்கு சந்தேகம் வருது. டே இவர் பார்க்குற பார்வை சரியில்லடா, ஒருவேளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக இருந்து அயலியும் சிவாவும் வந்துட்டு இருக்கிறதா பார்த்துடுறாங்க. சார் நாங்கள் கொஞ்சம் நேரம் வெளியில் இருக்கோம், கூப்பிடுங்கங்கிறாங்க. சார் நீங்கள் இங்கேயே இருங்க, இப்போ வந்துடுவாங்க, பணத்தை வாங்கினதும் போயிடலாம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை சார் நகை இங்கே தானே இருக்குது, நாங்கள் கொஞ்சம் நேரம் டீ சாப்பிட்டு வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்கிறாங்க. சரிப்பா தம்பி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பக்கமாக சிவா அயலி வேகமாக வந்து வண்டியை நிறுத்தினது இவங்க 2 பேரும் ஹெல்மெட்டை போட்டுட்டு அவசரமாக கிளம்ப பார்க்குறாங்க. டே அயலியும் சிவாவும் வந்துட்டாங்கடா, அப்போவும் நான் இந்த கடைக்காரர் மேலே சந்தேகப்பட்டேன், பார்த்தியா நம்மளை மாட்டி விட்டுட்டு தான் இந்த ஆள் நம்மளை வெயிட் பண்ண வச்சிருக்கான், விடக்கூடாதுடா, சீக்கிரமாக போய் அதுவும் அந்த நகை இன்னும் டேபிள் மேலே தானே இருக்கா, அப்படியே அள்ளிக்கிட்டு வந்துடுறேன், இப்படியே இங்கேருந்து கிளம்பிடலாம், இவங்க கையில் சிக்கிட்டோம் அவ்வளவுதான், அதுக்கப்புறம் நகையும் நம்மளுக்கு போச்சு, நம்ம போட்ட பிளானும் வீணாக போயிடும், சீக்கிரவா அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த நகை டேபிள் மேலே இருக்கு, அதை அப்படியே அள்ளிக்கிட்டு வராங்க. அங்கே கடைக்காரர் சொல்கிறாங்க, தம்பி என்னாச்சு, இருங்க இப்போ பணம் வந்துடும், நீங்கள் வாங்கிட்டு போகலாங்கிறாங்க. போய்யா உன் வேலை என்னங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகையை அப்படியே கொட்டோடு குட்டிக்கிட்டு வர்றாங்க. இவங்க கிளம்பி ஓடிட்டு இருக்கும்போது சிவாவும் அயலியும் திரும்பி அங்கே பாரு எடுத்துட்டு ஓடுறாங்க, சீக்கிரம் பிடிக்கணுங்கிறாங்க. கடைக்காரர் ஓடி வந்து, அம்மா அங்கே பாருங்க நகையை திரும்பவும் திருடிட்டு ஓடிட்டானுங்க, பார்த்து பிடிங்க பிடிங்கன்னு சத்தம் போடுறாங்க. நீங்கள் வருவீங்கன்னு அவங்க கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண, எப்படியோ விஷயம் தெரிஞ்சதும் அப்படியே நகை தூக்கிட்டு போகிறாங்க, சீக்கிரம் பிடிங்கிறாங்க நகைக்கடைக்காரர். சிவா தாமதிக்க கூடாது, நகையோட மதிப்பு 1 கோடி ரூபாய் இவனுங்க கையில் சிக்கிருச்சு, இப்போ மட்டும் இவனுங்களை கை விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் இவனுங்களை பிடிக்க முடியாது, ரொம்ப உஷாராயிட்டானுங்க, சீக்கிரமாக போகணும், இன்னும் டைம் கொஞ்சம் தான் இருக்குது, அதுக்குள்ளேயே இவனுங்களை பிடிச்சே ஆகணும், நகையை மண்டபத்துக்கு கொண்டு சேர்த்தணுங்கிறாங்க அயலி. உடனே வெகு வேகமாக போய்கிட்டு இருக்காங்க சிவா. அந்த ரவடிங்க ஒரு குடோனில் தான் போய் மறைஞ்சிருக்காங்க. அந்த குடோன் பக்கத்தில் ஒளிஞ்சிருக்கிறது எப்படியோ அவங்க நம்பரை இவங்களுக்கு காட்டி கொடுக்குது. அந்த நம்பரை டேஸ்ட் பண்ணி போய்கிட்டு இருந்த சிவாவும் அயலியும் இந்த ரவடிங்க இந்த இடத்துல தான் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சதும் போனதும் போய் அடிச்சு வெளுத்து வாங்குறாங்க. எங்ககிட்டயே வா, எங்ககிட்டயே உங்கள் வேலையை காட்டுறீங்களா, ஏண்டா நகையை திருடிட்டு பணமாக்கி துபாயில் போய் செட்டில் ஆக போறியா அப்படின்னு சொல்லி அடி அடின்னு அடிச்சு வெளுத்து கட்டுறாங்க. அடி வாங்க முடியாமல் கதறாரு. யார் இந்த நகையை உனக்கு எடுத்து கொடுத்ததுங்கிறாங்க. தீப்தி தான் சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் அயலி அதிர்ச்சி அடைகிறாங்க. பாட்டியா நம்ம சந்தேகப்பட்டது சரியா போச்சுங்கிறாங்க. சரி அயலி, நம்ம சீக்கிரமா இந்த நகையை கொண்டு போய் மண்டபத்தில் சேர்த்தணுங்கிறாங்க. சரி வா போகலாம் அப்படின்னு அந்த நகையை சேதாரம் இல்லாமல் அள்ளி எடுத்துக்கிட்டு போகிறாங்க அயலியும் சிவா. அயலி இவனுங்களை இப்படியே விட்டுட்டு போகக்கூடாது, இவனுங்களை மாமியார் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு போகலாங்கிறாங்க சிவா. ஆமாம் சிவா நீ சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. போலீஸ் வந்துடுறாங்க. அவங்க கிட்ட இவங்க 2 பேர்ட்டையும் பிடிச்சி கொடுத்துட்டு கிளம்புறாங்க. மண்டபத்தில் ஒரே கலவரமாக இருக்குது, இன்னும் நகை வரல, இந்த கல்யாணத்தை நிறுத்திட வேண்டியதான், இந்த கல்யாணம் நடக்க போகிறது இல்லைங்கிறாங்க கபிலனோட அம்மா. சித்தி பொறுமையாயிருங்க, இது பொண்ணோட வாழ்க்கை, எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு பண்ண முடியாது, அயலி தான் போய் நகையை கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கல, கண்டிப்பாக கொண்டு வந்துடுவான்னு
நம்பிக்கை இருக்கு. நகை எங்க இருந்தாலும் கொண்டு வந்து சேர்த்துட்டோம். அப்படி ஒரு வேளை நகை கிடைக்கலையா, நம்ம இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாங்கிறாங்க இந்திராணி. வெளியில இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டுட்டு இருந்த ரித்திகா ரூம்ல போய் கபிலனுக்கு ஃபோன் பண்றாங்க. நம்ம 2 பேத்துக்கும் கல்யாணம் நகைனால நிக்க போகுது. இந்த நகை கிடைக்கலைன்னா நம்ம 2 பேர்த்தோட கல்யாணமும் நடக்க போறது இல்லைன்னு பேசிட்டு இருக்காங்க. நீங்க இல்லைன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன். கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது உங்களோட தான். இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலைன்னா நான் செத்தே போயிடுவேன்னு ரித்திகா சொல்றாங்க. இதை கேட்ட கபிலன் அதிர்ச்சி அடைறாங்க. இதா பாரு ரித்திகா, நீ அப்படி ஒன்றும் அவசரப்பட்டெல்லாம் முடிவெடுக்காத. நகை தானே வேணும், நகைக்காக வேண்டிய பணத்தை நான் கொடுக்குறேன், நகையை வாங்கிடுறேங்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க இஷ்டமா, அதை மட்டும் முடிவை சொல்லுங்கங்கிறாங்க. சரி ரித்திகா, என்னதான் பிரச்சனை முடியுதுன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறமா பேசி முடிவெடுக்கலாங்கிறாங்க கபிலன். நேரம் ஆக ஆக எல்லாத்தோட நெஞ்சும் படக் படக் படக்குன்னு அப்படியே அதிர்ச்சியில காத்திருக்காங்க. அப்ப ஐலி சிவா உள்ள வர்றாங்க. மண்டபத்துக்குள்ள வந்ததை பார்த்ததும் ஐலியோட சித்தி சந்தோஷப்படுறாங்க. ஐலி நகை எடுத்துட்டு வந்துட்டியாங்கிறாங்க. கையில் வச்சிருக்கிற பேக்கை பார்த்ததும் அதோ ஐலி நகையோட வந்துட்டா அப்படின்னு சந்தோஷத்தில் சொல்கிறாங்க. ஐலி நகையோட வந்து நிற்கிறத பார்த்ததும் கபிலனோட அம்மாவுக்கு சரியான கோவம் ஆத்திரச்சே, எப்படியாவது இந்த குடும்பமே வேண்டாம், இந்த குடும்பத்தை கழட்டி விட்டுடலான்னு நாம் நினைச்சோம். ஒரு பொண்ணை பார்த்து சம்மந்தம் பண்ணி அந்த பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி அவனும் ஜாம் ஜாம்னு வாழ்வான்னு ஆசைப்பட்டேன். ஆனால் போய் இப்படி ஒரு குடும்பத்தில் விழ வேண்டியதாக போச்சு. திரும்பவும் இவன் நகையோடு வந்து நிற்கிறான். கபிலனுக்கு திரும்பவும் ரித்திகாவை தான் கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை அமையும் போல இருக்கே. இந்த இந்திராணி வேற சொன்னதை கேட்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க கபிலரோட அம்மா. காணாம போச்சு, இந்த கல்யாணம் நடக்காம போயிருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இந்த ஐலி திரும்பவும் நகையோட வந்து நிக்கிறாளேன்னு ஐலியை கோபமா பாக்குறாங்க. ஐலியோட சித்தி ஐலியை பார்த்து பாராட்டிட்டு நகையை வாங்கிட்டு போறாங்க. இந்த பக்கமா தீப்தி அழுதுகிட்டு வந்திருக்காங்க. ஐலி தீப்தி எங்கன்னு செல்லமாவை கேட்கறாங்க. அவர் ரூம்ல தான் இருந்தா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் ஐலி ரூம்ல போய் தீப்தியை பார்க்க போறாங்க. தீப்தி நீ எதுக்காக அழுகுற அப்படின்னு கேட்கவும், அக்கா உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்கிறாங்க. ஓங்கி பலார்னு ஒரு அறை விடுறாங்க ஐலி. கொஞ்ச நேரத்தில் நீ என்ன காரியம் பண்ண பார்த்த, எங்கள் எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு துபாய் போகலான் இருந்தியா? அதுவும் போயும் அந்த கேடுகட்டு திருட்டு பையன் கூடவா நீ தெரியாமல் போகிற? நீ லவ் பண்ணியே அவன் எவ்வளோ மோசமானவன் தெரியுமா அப்படின்னு ஐலி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ சிவாவுக்கு ஃபோன் கால் வருது. தீப்தியோட லவ்வர் தப்பிச்சு போயிட்டான்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் சிவா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐலி நம்ம பிடிச்சி கொடுத்தவன் தப்பிச்சு போயிட்டாங்கிறாங்க. இதை கேட்டதும் ஐலி என்ன சொல்கிற சிவா, தப்பிச்சிட்டானா அப்படின்னு அதிர்ச்சியை கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ தீப்திக்கு ஒரு மெசேஜ் வருது. இதை பார் தீப்தி, நீ என்னை காட்டி கொடுத்துட்ட, உன்னோட ஃபோட்டோவெல்லாம் நான் வெளியிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இந்த ஃபோட்டோ ஒவ்வொன்றா வெளியிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்த தீப்தி அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஐலி கிட்ட சொல்கிறாங்க, இதை பாரு ஐலி, அவன் எந்த மாதிரி மோசமான நிலைமையில என்னை ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கான் பாரு. ஆனால் இந்த மாதிரி ஃபோட்டோவெல்லாம் நான் எடுக்கவே இல்லை, அவன் ஏதோ சித்தரிச்சு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி அழுகிறாங்க. பாத்தியா, தப்பான உங்களோட பழகினதுனால எப்படி தப்பா உன் பேரை கெடுக்கிற ஒரு மோசமானவனை நம்பி இவ்வளவு பெரிய தொகையை நகையை எடுத்து அவன் கையில் கொடுத்துருக்க. இப்போ அவனை நம்பி போகிறத நினச்சியே, நல்ல வேலை தப்பு. சரி விடு பார்த்துக்கலாங்கிறாங்க ஐலி. இதை பாரு ஐலி, மறுபடியும் ஒரு ஃபோட்டோ அனுப்பிட்டான். ஐயோ இவ்வளவு அசிங்கமானதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன், நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடியிலேருந்து குதிக்க போகிறாங்க. அப்போ ஐலி வந்து தீப்தியை தடுத்து நிறுத்தி ஓங்கி ஒரு அறை விடுறாங்க. இதெல்லாம் பழகும்போது உனக்கு தோணலையா, இப்படி ஒரு மோசமானவங்க கூட பழகிட்டு உன் உயிரை மாச்சிக்குவியா, கொஞ்சம் பொறுமையா இருங்கிறாங்க. இதுக்கு அவெல்லாம் நீ செத்து போவையா, கொஞ்சம் பேசாமல் அமைதியாரு, நாங்கள் பார்த்துக்குறோம். அவனை பிடிச்சதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோவையெல்லாம் டெலீட் பண்ணிடலாம், அவன் எவ்வளவு தான் அனுப்புறான்னு நாமளும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐலி சிவா கிட்ட போய் சொல்கிறாங்க. இதை பாரு சிவா, தீப்தியோட ஃபோட்டோவை தப்பாக அனுப்ப ஆரம்பிச்சிட்டான், இதுவே வெளியிட்டானா ரொம்ப அசிங்கமாக போயிடும், என்ன செய்யலாங்கிறாங்க. சிவா வந்து தீப்திக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. டிபார்ட்மெண்ட்டில் அவனை பற்றின தகவல் கொடுத்தாச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவனை பிடிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் அவன் இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ண வாய்ப்பில்லை, இதை நினச்சி நீ கவலைப்படாதேங்கிறாங்க. ஐலி சொல்கிறாங்க, இதை பாரு நீ அழுதுட்டு இருந்தீங்கன்னா அத்தைக்கு சந்தேகம் வந்துடும், அதுக்கப்புறம் அந்த நகையை நீ தான் எடுத்தீங்கிறது தெரிஞ்சது நிச்சயமாக வீட்லேயும் உனக்கு நிம்மதி இல்லாமல் போயிடும், பேசாமல் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்கிறாங்க. ஐலி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. எதுக்கு ஐலி மன்னிப்பு கேட்குற, அழுகாத, ஏதோ இந்த தெரியாத வயசில் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டேன், இனிமேலாவது தெரிஞ்சுக்கோங்கிறாங்க. ஐலி உனக்கு நான் எவ்வளோ துரோகத்தை பண்ணியிருக்கேன், அதெல்லாம் நீ மனசில் வச்சுக்காம என்னை காட்டி கொடுக்காம இருக்கணும்னு நினைக்கிறியால, எனக்கு ஹெல்ப் பண்ணுறதை நினைக்கும் போது என் மனசே என்னை குற்ற உணர்ச்சியில் தள்ளுதுங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன் மேலேயும் சரி நம்ம குடும்பத்து மேலேயும் சரி நான் எவ்வளவு அக்கறையாக அன்பாக பாசமாக இருக்கேன் தெரியுமா, எல்லளவும் குறையாமல் உங்கள் மேலே எல்லாத்து மேலேயும் நான் பாசமாக தான் இருக்கேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் விட்டுருவேனா, என்னை விட்டுட்டு பார்த்துக்கிட்டு இருப்பேனா, அது எனக்கு வந்த மாதிரி, நான் சும்மா விட மாட்டேன், கவலைப்படாத, நான் இருக்கேன், தைரியமாக இருங்கிறாங்க. ஐலி செல்லியன் இந்த கல்யாணத்துக்காக மண்டபத்துக்குள்ளே வர்றாங்க. வந்ததும் ஐலியும் சிவாவையும் தேடுறாங்க. இவங்க வந்த விஷயம் ஐலிக்கும் சிவாவுக்கும் தெரிஞ்சதும் செலியனை வரவேற்கிறதுக்காக வர்றாங்க. வந்ததும் செலியன் சொல்கிறாரு, நான் கல்யாணத்துக்கு வந்திருக்கிறது தெரிஞ்சா இந்திராணிக்கு கண்டிப்பாக பிடிக்காது, கோவப்படுவாங்கிறாங்க. பரவாயில்ல, நீங்கள் எங்களுக்காக வந்திருக்கீங்க, நீங்கள் ஒன்றும் அவங்களுக்காக வரலையில, உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க, நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்கிறாங்க. ஐலி கபிலரோட அம்மா அங்கே யதார்த்தமாக வர்றாங்க. இங்கே செலியன் ஐலிக்கிட்டையும் சிவா கிட்டையும் சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத பார்த்ததும் உடனே போய் இந்திராணி கிட்ட சொல்லி வைக்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, நல்லா பார்த்தீங்களா, செலியன் தானாங்கிறாங்க. அட ஆமாம் இந்திராணி, நான் பார்த்துட்டு தானே வந்து சொல்கிறேன், அந்த செலியன் தான் வந்திருக்காரு, உன்னை எப்படியெல்லாம் வெறுப்பேற்றி பார்க்கலான்னு தான் இந்த ஐலியை அவங்கள கூப்பிட்டுருப்பா போல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஐலி ரொம்ப நல்லவன்னு நீ சப்போர்ட் பண்ணன, ஐலியோட வேலை என்னன்னு பார்த்தியல்ல, செலியனை இங்கே வர வச்சு உன்னை வெறுப்பேற்றணுன்னே பண்ணிட்டு இருக்கா.
சித்தி நல்லா பார்த்தீங்களா? அது செலியன் தானான்னு கேட்குறாங்க. அட ஆமாம்மா, நான் என் 2 கண்ணால பார்த்தேன். அது செலியன தான். ஐலி 2 பேரும் அவங்க ரூம்ல தான் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காங்க. போய் பாருங்கறாங்க. ஐலியோட ரூமுக்கு இந்திராணி போறாங்க. போய் கதவ திறந்து பார்க்குறாங்க. அங்க செலியன், ஐலி, சிவா 3 பேரும் உட்காந்து சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத பார்த்ததும் இந்திராணிக்கு சரியான கோவத்துல ஆத்திரத்துல முகம் சிவக்குது. இவர் எதுக்காக கல்யாணத்துக்கு கூப்பிட்டேன்னு கேட்குறாங்க. என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? பாவிக்கு அம்மா நீங்கன்னா பாவியோட அப்பா இவர் அல்லவா? இவருக்கு இந்த கல்யாணத்துல சொந்தம், உரிமை எல்லாமே இருக்கு. எங்க குடும்பத்துக்கு இவர் ரொம்ப முக்கியமானவர், வேண்டியவர். அதனால தான் நான் கூப்பிட்டுருக்கேன். உங்களை வெறுப்பேத்தணுங்கிறதுக்காக ஒண்ணு நான் அவரை கூப்பிடல. இந்த கல்யாணத்துக்கு அவரும் வரணும்னு நான் நினைச்சு தான் கூப்பிட்டேங்கிறாங்க. செலினை கூப்பிட்டதுக்கான காரணத்தையும் செலினுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிற ஐலிய பார்த்ததும் இந்திரனுக்கு சரியான கோவம் வருது. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், இவ என்ன எனக்கு எதிராகவே பண்ணிட்டு இருக்காளே, இவ செய்யறது எனக்கு எதுவுமே பிடிக்கலன்னு நினைக்கிறாங்க இந்திராணி. ஜமுனா, செல்லம்மா இவங்க எல்லாரும் இந்திராணி கோவப்பட்டு பேசிட்டு இருக்கிறத கேட்டதும் என்ன இங்க சத்தம்னு வந்து இந்திராணியோட சித்தி சொல்றாங்க, பாத்தீங்களா எங்களுக்கு வேண்டாதவங்கள உங்க பொண்ணு இங்க வரவழைச்சிருக்கா. இந்திராணி இந்த செலியனோட முகத்திலேயே முழிக்க விருப்பம் இல்லாம இருப்பா. இப்ப இந்த கல்யாணத்துல அவரையும் கூப்பிட்டு வச்சிருக்கா உங்க பொண்ணு ஐலிராணியை. எப்படியெல்லாம் வெறுப்பேற்றலான்னு அவ யோசிச்சிருப்பா போல இருக்கு. அதனாலதான் இந்த செலியனை கூப்பிட்டு நிறுத்தியிருக்கா. எப்படியெல்லாம் கோவப்படுத்துறா பாருங்கங்கிறாங்க. ஐலி நீ கொஞ்சம் சும்மாவே இருக்க மாட்டியா? இப்ப எதுக்கு தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க? அவங்க வீட்டு சொந்தக்காரங்களெல்லாம் நீ எதுக்கு அழைச்சி விட்டுருக்க? இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சா போதும்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். இதுல இடையில வேற நகையை காணாம போச்சு. ஆனா நீயா கொண்டு வந்து கொடுத்த. இந்த நகையை எங்க வச்சிருந்த, எப்படி எடுத்த? ஆனா கரெக்டான நேரத்துல கொண்டு வந்து கொடுத்து அவங்க கிட்ட நல்ல பேர் சம்பாரிச்ச நீ கொஞ்ச நேரத்திலேயே இப்ப அவங்களுக்கு பிடிக்காதவங்களை கூப்பிட்டு வச்சு இப்ப அசிங்கப்பட்டு நிக்கிற. இந்த அசிங்கம் உனக்கு மட்டும் இல்ல எங்களுக்கும் சேர்த்து தான் அப்படின்னு சொல்லி ஜமுனாவும் செல்லம்மாவும் வாய்க்கு வந்தபடி கண்டபடி திட்டிட்டு இருக்காங்க. இந்த நகையை எப்படியோ கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டாலேன்னு செல்லம்மா ஒரு வகையில வைத்தறிச்சல் இருக்கிறாங்க. இந்திராணி செலியனை முறைச்சு பார்த்துட்டு கோவத்தோட வந்து வெளியில நிக்கிறாங்க. இந்திராணியோட சித்தி தான் வந்து ஜமுனா கிட்டையும் செல்லம்மா கிட்டையும் வந்து சொல்றாங்க, இதை பாருங்க அந்த ஆள் போனா மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்கும். அந்த ஆள் இங்க கல்யாண மண்டபத்துல இருந்தாருன்னா கண்டிப்பா கல்யாணம் நடக்காது. உங்க பொண்ணு கிட்ட சொல்லி அவரை வெளியே அனுப்புங்கிறாங்க. ஜமுனாவும் செல்லம்மாவும் வந்து ஐலி கிட்ட சொல்றாங்க, இதை பாரு ஐலி, செஞ்ச வரைக்கும் போதும், மரியாதையா இவரை வெளியில அனுப்பு. அப்பதான் என் பொண்ணோட கல்யாணம் நடக்கும். என் பொண்ணு கல்யாணம் நடக்கணும், நல்லபடியா இருக்கணும்னு நினைச்சின்னா இந்த ஆள் இங்க இருக்கக்கூடாது. சேர்ந்து நீயும் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஐலியும் சிவாவும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாக்குறாங்க. ஐலி இவங்களோட நன்றி விசுவாசம் இவ்வளவுதான் ஐலிங்கிறாங்க. சரி பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செலியன் அங்கிருந்து கிளம்ப பாக்குறாங்க. அப்ப ஐலி வந்து செலியன் கிட்ட சாரி கேட்குறாங்க. பரவாயில்லம்மா இவங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சது தானே, கல்யாணம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஐலி மனசுல ஏதோ ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கு. சிவா சொல்றாங்க, நான் கபிலனை பார்த்தேங்கிறாங்க. அது கபிலனா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு ஐலி கபிலனை தேடிக்கிட்டு போறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போறோங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்.